நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்மீகத்தை விதைச்சிருக்கிறோம். யாராவது ஒரு வீட்டில் என் புள்ள சித்தராகணும்னு எவனாவது ஒருத்தன் வளர்த்துருக்கானா? ஒரு வீட்டில் எவனுக்காவது அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கா? எவனோ ஒரு புள்ள பெற்று வச்சிருக்கான், அவன் சித்தரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் அவங்க வர்றோம்ல. சொல்லுங்க, நாளைக்கு உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைய நீங்க அனுமதிப்பீங்களா? என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளை அதை செய்யணும், என் பிள்ளை இப்படி வாழணும், அப்படிதான் திட்டம் தீட்டுறீங்க. அப்போ ஒரு குழந்தை கூட இராணுவத்துக்கு அனுப்புறீங்க, டாக்டருக்கு அனுப்புறீங்க, இன்ஜினியருக்கு அனுப்புறீங்க, ஏன் சித்தரா ஞானியா வந்து உதவி பண்ண அனுப்ப மாட்டீங்களா? ஒரு குழந்தைய நீங்க அந்த மாதிரி இறைவனுக்காக ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? அவன் வந்து காலங்காலமா புள்ள பெற்றுட்டு கறி குழம்பு சாப்பிட்டே செத்து போகணுமா? அந்த மாதிரி ஒரு தாட்டு யாருக்குமே ஏன் வரல? ஒருத்தர் கூட யோசிச்சது கூட இல்லையே. நீங்களே யோசிச்சு பாருங்க. எவனோ ஒரு மாணிக்க வாசகன், எவனோ ஒரு அருணகிரி தானே இருக்கிறான். வீட்டுக்கு ஒரு அருணகிரி மாணிக்க வாசகன் இல்லாததுக்கு காரணம் என்ன? உங்க வீட்டுல நீங்க மாணிக்க வாசகனை உருவாக்கணும்னு நினைக்கல. இறை சித்தமா, இறை செயலா, இறை ஆற்றலோட ஒரு குழந்தை குடுன்னு தான் கேட்டீங்களா? மாணிக்க வாசகனே பிறந்து தொண்டு செய்யடா, நாங்க அதுக்கு உதவியா இருக்கிறோம்னு யார் செஞ்சா?